ஹாய் ஹலோ வெல்கம் டு நமு ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இதை போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர், 2 இல்லை 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, தோசை மாவு பதத்துக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஜீரா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு பிசுபிசுப்பான இதுக்கு வரணும். அது வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே பிசுபிசுப்பு வந்துடும். கம்பி பதம்லாம் தேவையில்லை, லைட்டாக நல்லா ஒட்டணும். இப்போ அந்த செஞ்சு வச்ச பேட்டரை ஒரு பால் கவரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதை எப்படி ஊற்றுங்க. பிசிஞ்சு விட்டால் ஜிலேபி மாதிரி ஊற்றுங்க. ஜிலேபி ரெடி ஆகிடும். இதை எடுத்து அந்த ஜீராவில் போட்டு எடுக்கணும். போட்டு எடுத்தால் ஜிலேபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.